Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு Akshas recipesல egg biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் நல்ல காரசாரமா சாப்பிடணும் அப்படினு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா இந்த egg biryani ட்ரை பண்ணுங்க. இந்த பிரியாணிக்கு குஸ்கா பிரியாணி இல்லனா plain பிரியாணி அப்படினு கூட சொல்லலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த பிரியாணிக்கு நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிடலாம், இல்லைனா ப்ளெயினாக அப்படியே இதில் இருக்கிற எக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தனியாக சைட் டிஷ்னு எதுவுமே தேவை கிடையாது. மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்டில் பிரியாணி செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான இந்த எக் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே பிரியாணிக்கு தேவையான ரைஸ் ஊற வைக்கிறேன். அதுக்கு நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். சாதாரணமாக நார்மலான சாப்பாடு ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் பிரியாணிக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது பாஸ்மதி ரைஸ் தான். அதனால நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ரைஸை நல்லா சுத்தப்படுத்திக்கலாம். நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். நான் செய்கிற அளவு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ரைஸ் இப்படி ஊற வச்சு செஞ்சோம்னா நல்ல உதிரியாக பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும். எக் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் தான் இந்த பிரியாணிக்கே ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்க போகுது. கடாயில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். ஆயில் லைட்டாக ஹீட் வந்ததுக்கப்புறமா 2 சின்ன பட்டை, ஜாவித்ரி, 5 கிராம்பு, 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 15-20 பல் பூண்டு, இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்குறேன். பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னாலே வீட்டில் புதினா கொத்தமல்லி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா இல்லைன்னா பிரியாணி நல்லாவே இருக்காது. முக்கியமான ஃப்ளேவரே இந்த புதினா கொத்தமல்லி தான் பிரியாணிக்கு. அதுக்கப்புறமா 1.5 பெரிய வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு லோ ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நான் 1.5 தக்காளி சேர்க்குறேன். ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாக வதங்கிறதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிட்டு நல்லா சாஃப்டாகிடும். தக்காளி சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை சைடில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த மசாலாவுக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா இதே கடாயில் தான் நான் அடுத்து வதக்கிறதுக்கெல்லாம் பண்ண போகிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் ரொம்ப ஹீட் வரக்கூடாது. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம இப்போ சேர்க்க போகிறேன். முட்டையில் லைட்டாக 4 பக்கமும் கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் முட்டையில் நல்லா இறங்கும். அதுக்காக தான் நான் எல்லா முட்டையிலையும் ஏற்கனவே கீரி தான் வச்சுருக்கேன். அதனால நான் 5 முட்டையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா நல்ல முட்டையில் கோட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்துட்டு இதை சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம முட்டை பிரியாணிக்கு குக்கரில் டைரெக்டாக என்னென்ன போட்டு தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த பிரியாணிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வதக்கி இதை ஆற வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, தனியாக ஒரு தட்டில் எடுத்து இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ குக்கரில் நம்ம தாளிக்க வேண்டியெல்லாம் தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்கணுன்றதுக்காக தான், வாசனையாக இருக்கிறதுக்காக தான் நான் நெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகமும் ஒரே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம்.
பிரியாணிக்கு எப்போவுமே வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும், அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து கலர் மாறுறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்மளுக்கு கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, புதினா மல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். ஏற்கனவே இது நல்லா வதங்கிருச்சு, இருந்தாலும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும், ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தக்காளி மசாலா தூள் வகை இதெல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ 1.5 தக்காளி வந்து நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி கரையிற வரைக்கும் சிம்மில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் திருப்பியுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்க போகிறேன். பிரியாணிக்கு வந்து நான் உப்பு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று தயார் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து தக்காளி கரையணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டேன். அப்புறம் இப்போ நம்ம குக்கர்லேயும் நான் மசாலா பேஸ்ட் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். முட்டை மசாலாலையும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி அப்படின்ற 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துட்டு, ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸு உடஞ்சிராமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். நான் இப்போது குக்கரை 2 விசில் வந்துருச்சு, ஸ்டீமும் அடங்கிடுச்சு. நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால ரைஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க மசாலாவெல்லாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தானாக வந்து நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். நல்ல சுட சுட காரசாரமான எக் பிரியாணி தயார். வீக்கெண்ட் ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி. இந்த வீக் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டை மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே நம்ம அக்ஷாஸ் ரெசிபீஸில் சோயா சங்க் பிரியாணி, பொட்டேட்டோ பிரெட் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிரியாணி ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அக்ஷாஸ் ரெசிபீஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த முட்டை பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்து சேர்ந்துடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.